அவுதுல்லாஹிமினஷைத்தானிர்ரஜீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 959வது நாள் எட்டி இருக்கிறது. யுத்தம் ஈரானுக்கும் மனித இனத்தின் எதிரிகளாகிய ட்ரம்புக்கும் நத்தியான்ஹுவுக்கும் இடையே நடக்கும் இந்த யுத்தம் 89வது நாளை எட்டி இருக்கிறது. கடுமையான யுத்தம். அமெரிக்கா மீண்டும் பந்தர் அப்பாஸ் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஏற்கனவே நடத்தப்பட்ட பந்தர் அப்பாஸ் தாக்குதலுக்கு, அதாவது ஈரானுடைய கடலோர பகுதியாக பந்தர் அப்பாஸ் மீது நடந்த தாக்குதலுக்கு ஈரான் அமெரிக்காவினுடைய குவைத்தோடைய பேஸ் ஒன்றா அடிச்சிருக்கு. இந்த குவைத்து, பஹ்ரைன் இதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுது? அமெரிக்கா இழந்த அந்த தளங்களை மீண்டும் கட்டி எழுப்ப முயற்சி செய்கின்றன. அதை முழுமையாக கட்டி எழுப்பப்பட்ட குவைத்தோடைய தளம் ஒன்று நேற்று கண்ணாபின்னான்னு அடித்து தூளாக்கிட்டாங்க. அடுத்தால பஹ்ரைனில் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இப்பொழுது பந்தர் அப்பாஸ் 2வது முறையாக தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் கப்பல்கள், ஹர்மூஸ் பக்கத்தில் நின்ற கப்பல்கள், 4 கப்பல்களை சரமாரியாக ஈரான் தாக்கியிருக்கிறது. 2 பக்கம் கேஷுவாலிட்டியை பற்றி பெரிய ஃபிகர் இல்லை. பொதுவான ஊடகங்கள் இந்த 4 கப்பலுமே மிகப்பெரிய அளவில் சேதாரப்பட்டு விட்டன. அவற்றை டவ் பண்ணி தான் அமெரிக்க கப்பல்கள் பின்வாங்கி கொண்டன என்று சொல்லுகிறார்கள். அதாவது வேற ஒரு கப்பலோட கட்டி இழுத்து கொண்டு போகிறாங்கன்னு பெரிய விஷுவல்ஸ் ஒன்றும் அதில் இல்லை. இருந்தாலும் சரமாரியா அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த ஈரான் துணிந்து விட்டது, தாக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னா, 2 நாடும் போர் நிறுத்தம் தொடர்கிறதுன்னு சொல்லுது. அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களுக்கு பாதுகாப்பு கருதி நடந்த தாக்குதல் என்ன சொல்லுகிறது? தன்னுடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தற்காப்புக்காக தாக்கினோம் என்று. ஈரான் அந்த தற்காப்பு தாக்குதலுக்கு பழிக்கு பழி நாங்கள் தாக்கிறோம் என்று சொல்லுகிறது. மொத்தத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. 2 நாடுகளும் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால், போர் நிறுத்தம் தொடர்கிறது 60 நாளைக்கு என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது, ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை துணை அமைச்சர் சைனாவினுடைய வெளிவிவகாரத்துறை துணை அமைச்சரை சந்தித்திருக்கிறார். இவங்க பேச்சில் கடைசியா என்ன வந்திருக்குன்னு சொன்னா, சைனா, ரஷ்யா, ஈரான் ஆகியவை ஒரு நேட்டோ போன்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றன. குளோபல் அண்ட் ரீஜனல் செக்யூரிட்டி, உலகளாவிய பாதுகாப்பையும் இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு கூட்டமைப்பு. பெரும்பாலும் அரபு நாடுகள் இதில் சேர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அரபு நாடுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய கசிந்த தகவல்கள் என்னவென்று சொன்னால், சவுதி உட்பட எந்த நாடும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதை விரும்பவில்லை. காரணம், அவர்களுடைய பாதுகாப்பு பெரும் குறியாக மாறுகிறது, பாதுகாப்புக்கு பங்கம் வருகிறது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் இன்னும் அழுத்தமாக இருக்கிறது. அமெரிக்கா இந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது. அது அமெரிக்கான்னு சொல்லாம ட்ரம்ப் cannot win this war. அதாவது அமெரிக்கா ஈரானை தாக்கி அதில் வெற்றி பெற முடியாது. ஈரான் ஜெயிக்குமா இல்லையாங்கிற 2வது, அமெரிக்கா ஜெயிக்க முடியாது. அதனால இவன் போய் ஏதாவது தாக்கிட்டு இருந்தானா, அவன் எங்க வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள்னு சொல்லி பழைய பாலா போன தளங்களை எல்லாம் அடிக்கிறான். எங்க மக்கள் பீதி வயப்பட்டு இருக்க வேண்டியது இருக்கிறது. அடுத்தது, பொருளாதார ரீதியா பெரிய சிக்கல் எங்களுக்கு வருது முதல்ல, அதுக்கு பிறகுதான் அமெரிக்காவுக்கு. இந்த பொருளாதார நிலையை வைத்து பார்க்கும்போது அமெரிக்கா இந்த வெற்றி பெற முடியாத இந்த யுத்தத்தை நடத்துவது எங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, அவர்கள் இந்த ஈரான், ரஷ்யா, சைனா இந்த ஆக்சஸுக்குள்ளால வர்ற மாதிரி தெரியுது. அடுத்தால ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், இப்போ ஈரான் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டின மாதிரி ஹர்மூஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஓமனுக்கும் ஒரு பகுதி உண்டு என்பதை ரெகக்னைஸ் பண்ணுது. அதனால ஓமனோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. ஓமனும் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ஒமான் நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவேன், ரொம்ப சிம்பிளா சொல்றான். ஒரு கேபினெட் மீட்டிங்ல அவங்க ஈரானுக்கு கூட ஒத்துழைச்சா நம்ம அவங்கள ப்ளோ தம் அவுட்
ஈரான் சொல்லியிருக்கு, உங்களுக்கு உங்கள் மீது தாக்குதல் நடந்தால் நாங்கள் அமெரிக்காவினுடைய ஒரு கப்பலை கூட திரும்ப விட மாட்டோம், எல்லாத்தையும் தாக்குவோம், இந்த பிளாக்கைட்ல நிற்கக்கூடிய எல்லாத்தையும் தாக்குவோம், கவலைப்படாதீங்க. அப்ப இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த போர் இன்னும் எஸ்கலேட் ஆகுது, இன்னும் விரிவடையும் போல் தான் தெரிகிறது. அடுத்தால ட்ரம்ப் இன்னொரு வேலையும் 2-3 நாளாக சொல்லிட்டு இருக்கான். நாங்க ஈரானோடு ஒப்பந்தம் போட்ட பிறகு வளைகுடா நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோடு அப்ரஹாம் அக்கார்ட்ல கையெழுத்து போடணும், சுமூக உறவு வச்சுக்கணும், இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணணும் ஒரு நாடாக. பஹ்ரைனும் குவைத்தும் ஏற்கனவே அதை செய்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இதுல எதையெல்லாம் சேர்க்கிறான்னா, பாகிஸ்தான், துருக்கி இவங்கெல்லாம் கூட சேரணுமா, இஸ்ரேலோட ஒப்பந்தம் போடணுமா, அது அப்ரஹாம் அக்கார்ட்ல கையெழுத்து போடணுமா. அதை பாகிஸ்தான் தெளிவாக மறுத்து விட்டது. ஆனா பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய கைப்பாவி என்பது நமக்கு தெரியும். அடுத்தது, இந்த ட்ரம்போட இந்த பிதற்றல்கள் எதுவும் எடுபடாது என்று சர்வதேச பொருளாதார வல்லுநர்களும் இராணுவ நோக்கர்களும் சொல்லுகிறார்கள். ஜெயிக்க முடியாத ஒரு யுத்தத்தில் போய் மாட்டிக்கிட்டு, யுத்தம் அண்டர் கிரவுண்ட்ல காலில் விழுறது, மேலே பெரிய வீராதி வீரன் மாதிரி காட்டிக்கிடுதுங்கிறதா நடக்குது. அடுத்தது நியூக்ளியர். இப்போ 2 முக்கியமான விஷயங்கள் தான் பேசப்படுதுன்னு உலக இராணுவ நோக்கர்கள் சொல்ல. ஒன்று, ஹர்மூஸ் நீரிணையை இன்டர்நேஷனல் வாட்டர்வேஸா ஆக்குறது, அது ஈரான் ஒத்துக்கவே மாட்டேன்றது. அடுத்தது யுரேனியம் என்ரிச்மெண்ட், அது நாங்க பண்ணுவோம், ஆனா அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம், இதுல உறுதியா இருக்கு. இப்போ புதுசா ஈரான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு, எங்களுக்கு சொந்தமான அந்த $24 பில்லியன் 12 பில்லியன் நீ முதல்ல ரிலீஸ் பண்ண பிறகுதான் இனிமே பேச்சு, இந்த தாக்குதலுக்கு பிறகு பேச்சுன்னு சொல்லியிருக்கு. அடுத்து லெபனானுக்கு வருவோம்னா, லெபனான் இன்னொரு இடத்தை இஸ்ரேலிய இராணுவத்தை விரட்டி விட்டு கையகப்படுத்தி இருக்கிறது. சவுத்தார் அல் சொக்கியா என்று சொல்லக்கூடிய லெபனான் பார்டர்ல உள்ள ஒரு ஏரியா. அதுல நேற்று பயங்கரமா ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிதுவான் ஃபால்ஸ் கண்ணை பொத்திட்டு அடிச்சிருக்காங்க. ரிதுவான் ஃபால்ஸ்ல எத்தனை பேர் சகிதாங்கன்னு தெரியல. ஆனா இஸ்ரேலுடைய இராணுவம் எதுவெல்லாம் இருந்திருக்கு தெரியுமா? டென்ட், கேதரிங் பாயிண்ட், அடுத்தது அவங்களோட டைனிங், இதுல இருந்த எத்தனை பேரையும் ஒரே ஆம்புஷ்னா எப்படின்னா டயரிங்கா உள்ள இறங்கி சுட்டுறது எல்லாம். அப்படி நேற்று ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி 307 பேர் இறந்தும் காயப்பட்டும் இருக்கிறார்கள். இது இஸ்ரேல்ல பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்ணி, மேரிங்கிற பத்திரிகை என்ன சொல்லுன்னா, நம்ம நார்தன் இஸ்ரேல இழக்கிறோம், வடக்கு இஸ்ரேல் நம்ம கையில் இருந்து போகிறது. இப்போ ஹிஸ்புல்லானோட ஏவுகணைகள் இனிமேல் ஜெருசலம், வெஸ்ட் பேங்க், காசா இந்த பகுதிகளை நோக்கி வர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நார்தன் இஸ்ரேல் கையை விட்டு போயிட்டுன்னு மேரிங்கிற பத்திரிகை எழுதுது. அதுக்கப்புறம் அதுன்னு சொல்லுது, ஏன்னு சொன்னா நத்தயான்ஹூ இஸ் வீக், டிமிட் அண்ட் லேன் டக். நத்தயான்ஹூ ரொம்ப டயர்டாயிட்டான், அவனால ஒன்றும் முடியல, நமக்கு பொய்யே சொல்லி கொண்டு இருக்கிறான், அவனுடைய ஆட்சியை காப்பாத்துறது தான் அவனுடைய நோக்கமா இருக்கிறது. ஆனா இஸ்ரேலை காப்பாற்றாமல் விட்டு விட்டான். பாஸ்டன்ஸ்ல எழுதிட்டு அது இஸ்ரேலை நான் கைவிட்டு விட்டான், பாதுகாக்காமல் விட்டு விட்டான் என்று. அடுத்தால த நைட் மேர் கம்மிங் ஃப்ரம் லெபனான், லெபனானில் வரக்கூடிய இரவு நேர அதிர்ச்சிகள் தலைப்புல ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்ற அதே மேரி பத்திரிகை, அது ஒரு இராணுவ அலசலை செய்திருக்கிறது. அதுல இந்த லெபனா ஹிஸ்புல்லாவை வச்சு இஸ்ரேலையும் ஜெருசலத்தையும் காசாவையும் இஸ்ரேல் அழிச்சிருவாங்க, ஜெருசலத்தை மீட்டு விடுவார்கள், காசாவுக்கு இவங்க இனிமேல் திரும்புவாங்க போல தெரிகிறது என்று சொல்லி இருக்கிறது. 2 இஸ்ரேலுடைய பிளேன் அடித்து தவிர்த்திருக்காங்க. அதில் ஒரு பிளேன்ல எல்லாருமே இறந்திருக்கிறார்கள். ஜெஸ்ரீல்னு சொல்லக்கூடிய ஜெஸ்ரீல் வேலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட், அது இன்னொன்று கிரஷ் ஆயிருக்கு. அது மெக்கானிக்கல் டிஃபெக்ட்ல அது கிரஷ் ஆகிட்டுண்டா. ஆனால் ஹிஸ்புல்லா தெளிவாக சொல்லிட்டு, நாங்கள் எங்கள் ஏரியாவுக்குள்ளால வர பார்த்து நாங்கள் அடித்தோம், 2மே அவுட்டு, 2ல இருந்து எல்லாருமே இறந்து போனார்கள், எல்லா இராணுவத்தினரும் இறந்து போனார்கள் என்று தெளிவாக அறிக்கை விட்டு இருக்கிறது. அடுத்தது காசாவுக்கு நம்ம வந்தா, காசால பெரிய அநியாயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அந்த இடிபாடுகளுக்கு இடையிலே ஈதை கொண்டாடி இருக்காங்க. அங்க உள்ள சகோதரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது இதுக்கு முன்னாடி எல்லாம் ஈதுன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் டே அண்ட் வி வில் பி கோயிங் அவுட் ஃபார் சம் ஏரியாஸ். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா,
இந்த டெய்லி கில்லிங், அதாவது ஜெனோசைடு, அதுக்கு இடையிலேயே பிணங்களுக்கு இடையிலேயே தான் நாங்கள் தொழுகையை நடத்துகிறோம், ஈதும் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி வருத்தப்படுவது எல்லோருடைய கண்களையும் கலங்க வைத்திருக்கிறது. அடுத்தது, நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த இப்ராஹிம் கலீல் மாஸ்குன்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பள்ளிவாசல் 4000 வருடம் இது கொண்டது. அதில் 300 பேர் தொழுதையில் 4 பேரை சுட்டு கொண்டான். இப்போ 296 பேர் தான் அதில் உயிரோடு பள்ளிவாசல் இருந்து தொழுது விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். அதில் பலரை கைது செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறான். ஆனால் வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து கைதுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. காசாலையும் நேற்று ஒரு 7 பேர் இறந்துருக்காங்க. இப்போ இப்படி கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று காசால 7 பேர் இறந்துருக்காங்க, 20 பேர் காயம்பட்டிருக்காங்க. ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் 300க்கு மேற்பட்டவர்கள் ஒரே நாளில் அடித்து ஒரு 2-3 இடங்கள்ல இருந்தவங்க அடித்து விரட்டிட்டான். நார்தன் இஸ்ரேல் இனி ஹிஸ்புல்லாக்குன்னு சொல்லி இஸ்ரேலிய பத்திரிகைகள் எழுதுவதற்கு, இஸ்ரேலிய பத்திரிகை எழுதுனா உடனே பிடிச்சி ஜெயிலில் போடுவான். ஆனால் அதையும் மீறி நம்ம பெரிய ஆபத்தை நோக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் மக்களுக்கும் சொல்வதற்காகத்தான் அந்த பத்திரிகைகள் இது போன்ற கட்டுரைகளை வெளியிடுகின்றன. அடுத்தது, ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுக்கு இன்னொரு புது அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பெர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ், அதாவது இன் கான்ஃப்ளிக்ட் சோன்ஸ், யுத்தங்களின் போது, அதாவது தகராறு வரக்கூடிய இடங்களில் அவர்கள் பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு நாடு என்று பிளாக் லிஸ்ட், கருப்பு பட்டியலில் இஸ்ரேலை சேர்த்திருக்கிறது. இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாட்ஸ்அப்